அரசியல் அரசியல் வேண்டுமென்றே வந்து என்ன உங்கள் ஓட்டை எடுத்துருவாங்கப்பா அப்படின்னா ஒரு அச்சம். யார் ஓட்டையும் எடுக்க முடியாது, யாராலையும் எடுக்க முடியாது. அது மட்டும் உறுதி. நாங்கள் முழு உறுதி தரோம். யார் ஓட்டையும் எடுக்க முடியாது, யாராலையும் எடுக்க முடியாது. இருக்கிறவங்க ஓட்டை நீக்க முடியாது. இறந்தவர் ஓட்டை நீக்குவாங்க. குடிபெயர்ந்தவங்க நிரந்தரமாக குடிபெயர்ந்தவங்க ஓட்டை வந்து நீக்குவாங்க. விலாசம் இல்லாதவங்களை நீக்குவாங்க. அப்படிப்பட்ட நிலைமை தான் வரும் கண்டிப்பாக. இல்லை பீகார் ஏங்க 12 மாநிலத்துக்கு இது நடக்குது. இது 12 மாநிலத்துக்கு வந்து நடக்கும்போது பீகாரை வந்து தமிழ்நாடோட ஒப்பிட வேணாம். பீகாரோட தமிழ்நாடோட ஒப்பிட வேணாம். பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மைக்ரெண்ட் வெளியில் போய் எங்கேயாவது வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் இப்படியெல்லாம் பல வருஷமாக வந்து ஒரு நீக்காத பட்சம் நீக்கி இருக்கலாம். எனவே அப்போது எலெக்ஷன் கமிஷனில் மீட்டிங் நடத்துறதுலேயே சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இதே வந்து ஆர்எஸ் பாரதியும் என்ஆர் இளங்கோவும் கூட அந்த மீட்டிங் அட்டன் பண்ணார். அன்றைக்கி அதை சொல்கிறாங்க. இதை மாதிரி பீகார் விஷயத்தில் ஒரு அப்பீல் கூட வரலன்றாங்களே. ஒரு அப்பீலும் வரலையே, ஒரு அப்பீலும் வரலையே. நான் வந்து வக்காலத்து வாங்குறேன்னு பேசாதீங்க. நான் எலெக்ஷன் கமிஷன் அங்கே வந்து ப்ரெசன்டேஷன் வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு அப்பீலும் வரல. அப்போ வந்து அங்கே வந்து என்ஆர் இளங்கோவும் அங்கே வந்து ஆர்எஸ் பாரதியை வந்து அது சொல்ல வேண்டியதானே. எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? ஒன்றுமே சொல்லியாத. அதனால் ஒரு அரசியல் ரீதியாக இதை வந்து மக்களை குழப்பி திசை திருப்பி இந்த மாதிரி வந்து ஒரு ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் உச்ச நீதிமன்றம் போடுறது. நீங்கள் போங்க, நாங்களாம் வர்றாங்க. அது வந்து கட்சி முடிவு செய்யாது. பிரதமர் மோடி குற்றச்சாட்டு வைக்கிறாரு, பீகார் மக்கள் தமிழ்நாட்டுல திமுக அரசால துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது பொய்யா? யார் சொல்றது? பிரதமர் நரேந்திர மோடி பீகார் பிரச்சாரத்துல சொல்றாரு சார், பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய உழைக்கும் மக்கள் தமிழ்நாட்டுல திமுகவால துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர். என்ன கேக்குறீங்க நீங்க? அவர் சொல்றது திமுக பத்தி தானே. இது நீங்க நீங்க இல்ல நீங்க அவருக்கு இவரு ஸ்டாலினை பார்க்கும்போது கேட்கணும். நீங்க அது என்ன கேக்குறீங்களா? நீங்க நான் இல்ல நீங்க வந்து அவர் எங்களை வந்து சொல்லியிருந்தாருன்னா ஏடிஎம்கே துன்புறுத்த சொல்லலாம், நான் சொல்லலாம். இல்ல நீங்க சொல்லாத. அது வந்து திமுக சம்மந்தப்பட்டு தானே சொல்கிறார் அவர். அப்போ ஆர்எஸ் பாரதிகிட்ட கேளுங்க, இல்லைன்னா அவர் இப்போ ஸ்டாலின் வரும்போது அவர்கிட்ட கேளுங்க. 2 பேருமே பதில் சொல்லிட்டோம். என்னவா இல்லை மாநிலத்தை பொறுத்தவரை சரி, அம்மா காலம் தொட்டு அது போடப்பட்ட விதை. அது ஏதோ இவர் வந்து இவரால் ஒன்றும் அமைதி கிடையாது. யார்? ஸ்டாலினால் இப்போ அமைதி கிடையாது. அம்மா காலத்துலேயும் தலைவர் காலத்தில் போடப்பட்ட விதை. தமிழ்நாடு என்றது ஒரு சமதர்மம், ஒரு சம மத நல்லிணக்கம் இல்லையா? அதே போல் சம சகோதரர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றுபட்டு வாழுகின்ற ஒரு மாநிலம். இதுதான் எங்கள் கட்சியோட நிலைப்பாடு. எனவே அன்னைக்கு அவங்க போட்ட விதை தான். திமுகவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து வேறுபாடு காட்டுவாங்க. அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் நாங்கள் என்றைக்குமே வந்து வேறுபாடு ஒரு ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ யாரையும் வந்து வேறுபாடு காட்டுறது கிடையாது. ஆனால் திமுகவுக்கு அது கைவந்த கலை.